ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற பிக் பாஸ் லீக்கோட 21வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ மேட்சஸ்க்கு முன்னாடி ரெண்டு டீமும் ப்ளே பண்ணியிருந்தாங்க இதே சீரீஸில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்சோட ரிவர்ஸ் பிக்சர்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த மேட்ச்சில் சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டாமினேட்டிங் விக்டரியாக ஒன் சைடாக மேட்ச் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டு 2 கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த கிரவுண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்னியோட ஹோம் கிரவுண்ட் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமும் ப்ளே பண்ணது பிரிஸ்பனோட ஹோம் கிரவுண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய 5th டெஸ்ட் மேட்ச் நடக்க போகிற ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்னியோட கிரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்குது. ஸோ புதுசாக ஒரு கிரவுண்டில் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேஸை பிக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் கேம் சார்ஜ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும். ஸோ குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் கேப்டன்ஸ் கேப்டன் ஆப்ஷன், செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் அண்ட் கேப்டன்ஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எஸ்எல் டீமும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பற்றி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 3rd ஜனவரி மதியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 12:35 ஸ்டார்ட் ஆகுது. இந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிபிஎல் மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. நம்ம ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணுறோம். செகண்ட் மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து டீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். வெனியூ பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் ஹாப் ஹார்பரில் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. ஹெட் டு ஹெட்டில் 23 முறை ரெண்டு டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 14 முறை சிக்ஸஸ் வின் பண்ணியிருக்காங்க. 7 முறை ஹீட் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை நோ ரிசல்ட், ஒரு முறை டை அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு டீமுக்குமே இடையே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த மேட்சோட ரிசல்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட்ச்க்கு 164 அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. ரொம்பவே சின்ன பவுண்டரி சைஸ் இருக்க ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் ஆடக்கூடிய ஷாட்ஸ் வந்து ஈஸியாக வந்து சிக்ஸஸ் வந்து பவுண்டரியை கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லேட்டர் ஆஃப் தி இன்னிங்ஸில் கொஞ்சம் கிரிப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இந்த கிரவுண்டோட அவுட்ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குவிக்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் கொடுப்பாங்க, அதாவது சேஸ் பண்ண விரும்புவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ மொத்தமாக 4 போட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 1 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 3 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை ஸ்கோர் சிட்னி சிக்ஸஸ், லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸஸ் தான் இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் 150 கீழே 1, 150 169 1, 170 189 1, 190 மேலே 1. மோஸ்ட் ப்ராபப்ளி 170+ வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயிங் லெவல் ஃபஸ்ட்டு சிட்னி சிக்ஸஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதாக தான் இருக்குது. ஸோ ஜாக்சன் பேர்டுக்கு ரெஸ்ட் கொடுத்து பென் மனந்தின்னு சொல்லி ஒரு ஆஃப் ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. ஆல்ரெடி மர்ஃபி இருக்க ரீசனுக்காக அவரை உள்ளே கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ஒரு 11 வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாஸ் பிலிப்பி, ஜேம்ஸ் விந்த் வந்து ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகம். கர்டிஸ் பேண்டர்சன், மோயிசஸ் ஹென்ரிக்யூஸ், ஜோர்டன் சில்க்கு, ஜாக் எட்வர்ட்ஸ், ஹைடன் கர்ரு, ஜோயல் டேவிஸ், பென் மனண்டி, அகில் ஹுசைன், டாட் மர்ஃபி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சிக்ஸஸோட ஒரு பிளேயிங் லெவனில் இருக்காங்க. பட் இவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது தெரிய வருது. சீனபாட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் டியூட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் டீமுக்கு போயிட்டாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மேட்ச் வந்து அதாவது இந்தியாவுக்கு அகைன்ஸ்டான மேட்ச்சில் அவர் ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இப்போது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் எட்வர்ட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் 1 டவுன் ஆடிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவரை கொண்டு போய் நம்பர் 6 வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பார்க்கலாம். ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, மேலே இறக்கி விட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து தெரிய வராரு. ஸோ இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் டீமில் ஃபுல் 4 ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பென் டுவாசியஸ் இருக்கார், ஹைடன் கர் இருக்கார், அகில் ஹுசைன், டாட் மர்ஃபி. 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்ட்ஸ் அதிக ஓவர் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவருக்கு அடுத்தபடியாக ஜோயல் டேவிஸ் போடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஹென்ரிக்யூஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் போல் பண்ணாரே ப்ரோ, இந்த பர்டிகுலர் மேட்ச் போல் பண்ணுவாரா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான், கிடையாது அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நிறையவே நான் சொல்வேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயிங் லெவனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 6 bowlers தான் போல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ ஜாஸ் பிலிப்பி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 2 கேம்ஸ் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணதில் 188 நாட் அவுட்டு, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வென்யூவில் தான். ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 66 நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. ஸோ ஃபார்ம் வைஸாக நல்லா இருந்திருக்கு. பேட்டிங் செகண்டில்
ஒரு சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜேம்ஸ் வின்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் நம்பிக்கையாக பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் நேசர். ஸோ மைக்கேல் நேசர் வந்து உள்ளே வந்திருக்காரு, பிரிஸ்பன் ஹீட்டோட 11க்குள்ளே வராரு. அவர் எந்த அளவுக்கு இனிஷியலாக ஸ்விங் பண்ணி விக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் bowling செகண்ட் bowling 2 இன்னிங்ஸுமே எடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழைய பிபிஎல் மேட்சஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மொத்த டாப் ஆர்டரையும் பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 ஓவரில் விக்கெட் எடுத்துருவார். பட் ரீசெண்டாக எந்த ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ வீக்னஸ் வந்து இந்த 2 பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸுமே எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் கட்டிஸ் பேட்டர்சன் பேட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான பிக்காக இருப்பார். இவருக்கு பதிலாக டேனியல் ஹியூஜஸ்னு ஒரு பிளேயர் இருக்கார். அவரை 11ல் ஆட வச்சாங்கன்னா அவருக்கு நீங்கள் பேட்டிங் செகண்ட் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோயிசஸ் ஹென்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆவரேஜ் 32, பேட்டிங் செகண்டில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் பேட்டிங் வந்து நம்பிக்கையான பிக்கு. வீசி அளவு கூட யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரேராக ஒரு ஓவர் போல் பண்ணார் அப்படின்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு விக்கெட் கிடைக்கான சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் பேட்டிங் செகண்டில் லாஸ்ட் 2 மேட்சஸ் இந்த டீம் தோற்றுருக்காங்க. ஸோ ஒரு கேப்டனாக ஆப்போசிட் டீமில் குனேமன், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெப்சன், 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய ஒரு ஹென்ரிக் ஹியூஸ் தான் இவர். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோர்டன் சில்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணலாம். ஒரு கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நீங்கள் வந்துட்டு விக்கெட் போகிற மாதிரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்கேல் நேசரை பிக் பண்ணி ஒரு கேப்டன்ஸ் கேம்ப் பிடிக்கிங்க அப்படின்னா அப்போது சிக்ஸஸோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை யாராவது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டீமில் ஜோர்டன் சில்க்கு உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாக் எட்வர்ட்ஸ் நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சன். பட் எக்ஸ்பெக்டாக எந்த இடத்துல இறங்குவார் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக நமக்கு தெரியலை. பார்க்கலாம் எந்த இடத்துல இறங்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஹைடன் கர்ரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீன பாட் இல்லாத ரீசனுக்காக அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டை இவர் தான் நிரப்பி ஆகணும். பட் பேட்டிங் பெருசாக ஆட மாட்டேங்கார். இவங்க 2 பேர் கூட கம்பேர் பண்ணல. பென் வாஷிஷ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கொடுக்குறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹைடன் கர்ரை ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோயல் டேவிஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவும் கம்மி அப்படிங்கிறது தான் தெரிய வருது. மேட் ரென்ஷா, காலின் முன்ரோ, ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. டாம் அல்சூப்னு ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பிபிஎல்ல டெபியூ பண்ண போகிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்க ரீசனுக்காக ஜோயல் டேவிஸை ரேராக ட்ரை பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பிபிஎல்லோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இவர் எப்படி ட்ரீம் டீமில் வந்தார், 47 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் 3 ஓவர் போல் பண்ணி. பேட்டிங்கில் ஒரு 5லேருந்து 6 ரன் அடித்து கொடுத்துருந்தார். இப்படி தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அந்த மேட்ச்சில் பவுலர்ஸே இல்லை, அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவர் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பென் வாசிஸ் வர்சஸ் பிரிஸ்பன் ஹீட். நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா செகண்ட் போலிங்கில் 6 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்னிங்ஸில் 11 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி 16 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அங்கேஸ்டாக நல்லா டாமினேட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்லேயும் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் 6 கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 4 ஓவர் போல் பண்ணி 4 விக்கெட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. டிஃபால்ட்டு கேப்டன் கேப்டன் நீங்கள் எஸ்எல் கிராண்ட் லீக் 2லையுமே பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து அகில் ஓஷன் வந்து இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹெட் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு. ஃபஸ்ட்டு போலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு 2 மேட்ச்சில். செகண்ட் போலிங்கில் ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஹெட்டில். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். பவுலிங் செகண்டில் ஒரு சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டாட் மர்ஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னரு. ஸோ ரொட்டேஷனில் போங்க. முடிஞ்ச அளவுக்கு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 5 டீமில் பிக் பண்ணுங்கள். 5 டீமில் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸான பிளேஸில் நான் ஜாஸ் ஃபிலிப் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். மோயிசஸ் ஹென்ரிக் ஹியூஸ், ஜோர்டன் சில்க்கு, நெக்ஸ்ட்டு ஜாக் எட்வர்ட்ஸு, ஹைடன் கர்ரு, பென் வாஷிஷ், அகில் ஹுசைன் அப்படிங்கிற மாதிரி என்னோடய 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ பிரிஸ்பன் ஹீட்டோட ஒரு ப்ரெடிக்டபிள் பிளேயிங் 11 இதான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. காலின் முன்ரோ அவர் கூட லெஃப்ட் ஹேண்டரான மேட் ரென்ஷா ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி டாட் மர்ஃபி வந்து ஆப்போசிட் டீமில் நியூ பால் போல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து நாதன் மெக்ஸ்வீனி, டாம் அல்சோப்பு, அடுத்து மேக்ஸ் பிரியான். லாஸ்ட் மேட்ச் வந்து எக்ஸ்ட்ரானரியாக ஆடி இருந்தார் 70+. ஸோ பால் வால்டர், மைக்கேல் நேசர், சேவியர் பாட்லெட், மைக்கேல் ஸ்வெப்சன், மேத்யூ குனேமன்,
ஸ்பென்சர் ஜான்சன். இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டோட ஒரு பிளேயிங் லெவனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. 4 ஓவர்ஸ் போலர்ஸில் ஃபஸ்ட்டு மைக்கேல் நேசர், 2வது பாட்லெட், 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன், 4வது ஸ்வெப்சன். இந்த 4 போலர்ஸுமே எங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸை போல் பண்ணிடுவாங்க. மிச்ச ஓவர்ஸ் வந்து யாருக்காவது கட் ஆகும் அப்படின்னா குனேமன் பார்த்தீங்க அப்படின்னா ரென்ஷா கூட ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இந்த டீமில் இருக்கார், மேட் ரென்ஷா. சரி, ஓகே, ரென்ஷாக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, ஓப்பனிங் வந்திருக்காரு, ஆடுவாரா ப்ரோ அப்படின்னா எஸ், டெஃபினட்டாக ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இனிஷியலாக நல்லா ஸ்விங் பண்ணி போடக்கூடிய அளவுக்கான பவுலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமாக சிட்னி சிக்ஸஸில் கிடையாது. பட் ஆஃப் ஸ்பின்னர் டாட் மர்ஃபி வந்து நியூ பால் போல் பண்ணுவார். கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான பவுலர் அவர். கிறிஸ் கிரீனு இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக போல் பண்ணுவாங்க. ஸோ அவரை கொஞ்சம் பார்த்து ஆடினார் அப்படின்னா ரென்ஷா பேட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50+ வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சேஸில் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காலின் முன்ரோ ரீசெண்டாக ஒஸ்ட் ஃபார்மில் இருக்கார் இந்த டோர்னமெண்ட்டில். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்டில் அடித்த பிளேயரில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் கிறிஸ்லின் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி 80+ அடித்த ரீசனுக்காக அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஸோ இப்போ இந்த இடத்துல முன்ரோ இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட கிறிஸ்லின் அடித்த மாதிரி ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் வந்து இந்த மேட்ச் ஆடுறாரான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து நீங்கள் கிராண்ட் லீக் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மெக்ஸ்வீனி போத் இன்னிங்ஸும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் கூட 64 ரன் அடிச்சிருப்பார் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. ஃபஸ்ட் பேட்டிங் வந்து மெக்ஸ்வீனிக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டாம் அல்சோப். ஸோ இவரோட இந்த இயரோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 39, பெஸ்ட்டு 87, 350 அடிச்சிருக்காரு. நிறைய மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30+. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 161 அப்படின்னு சொல்லி 2024 போன இயர் 2024 பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஃபுல்லாகவே நல்லா ஆடி இருக்காரு. டாம் பேண்டனுக்கு ஒரு ஓப்பனிங் 3 மேட்ச் வந்து இறக்கி விட்டாங்க, பட் ஃப்ளாப் ஆகிட்டார் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக. ஸோ இப்போது ஜிம்மி பியர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக டாம் அல்சோப் வந்து உள்ளே பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து அல்சோப் கிராண்ட் லீக்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. மேக்ஸ் பிரியாண்ட் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு, இந்த மேட்ச் ஆட மாட்டார் ப்ரோ அப்படின்னா ரிஸ்க் தான். பட் பேட்டிங் செகண்டில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் டீமில் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து போல் வால்டர் ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸு. ஹெட் பேட்டில் நல்லா இருக்குது. இவர் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் கிட்டத்தட்ட 2 விக்கெட் எடுத்துக்கான்னு நினைக்கிறேன். அதில் ஒரு விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங்கில் ஒரு 20+ ரன்ஸ் அடிச்சிருந்தார் அப்படின்னா இந்த சீசனில். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸஸ்க்கு அகேன்ஸ்ட் தான் ஆடிருக்காரு. கொஞ்சம் சிட்னிக்கு அகேன்ஸ்டாக நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயராகவும் தெரிய வராரு. மைக்கேல் நேசர் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி செகண்ட் பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பாலை நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா நியூ பால் வந்து ஸ்விங் பண்ணுவார். ஸ்மால் லீக்குக்கு ஒரு பெஸ்ட்டான விசியாகவும் பார்த்திங்க அப்படின்னா நேசர் தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு சேவியர் பாட்லெட் அதிக பர்சன்டேஜ் சிவிஸில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃபான பிக்கில் தான் பார்த்திங்க அப்படின்னா இவர் இருக்கார் இப்போ வரைக்கும். செகண்ட் பவுலிங்கில் பாட்லருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஸ்பென்சருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்வெப்சன், குனேமன் இந்த 2 பவுலர்ஸில் ஸ்வெப்சன் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டை விடுவார், ப்ளஸ் லெக் ஸ்பின்னரும் கூட. ஸோ குனேமன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைட்டாக போல் பண்ணுறார். லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்ச் போல் பண்ணி 70 ரன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. நான் சொல்கிறது லாஸ்ட் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச். ஸோ நல்லா போல் பண்ணியிருந்தார், எக்கனாமி வைஸாக நல்லா போடுறாரு. பட் ஸ்வெப்சனுக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போது ஹீட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் ரென்ஷா பிக் பண்ணிக்கிறேன். மெக்ஸ்வீனி, ரிஸ்கா, டாம் அல்சோப் வந்து பிக் பண்ணிக்கிறேன். போல் வால்டர், மைக்கேல் நேசர். ஸோ 5 பிளேஸ் வரைக்கும் நம்ம போயாச்சு. ஸோ போலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாட்லெட், ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்னு சொல்லி என்னோடய 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ கேப்டன் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஃபான ஆப்ஷனில் வின்ஸு, டுவாசிஸ், ஷேவியர், பாட்லெட் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸ் வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. இதில் டுவாசிஸ் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஸ்மால் லீக்கில் கேப்டன் கேம் கொடுத்துக்கோங்க. ஸோ விசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு ரிஸ்கியான ஆப்ஷனில் நீங்கள் வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. ரிஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி, மைக்கேல் நேசர், ஹென்ரிக் ஹியூஸ், ஜாக் எட்வர்ட்ஸ், அகில் ஹுசைன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இன்னிங்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா பிலிப்பி செகண்ட் பேட்டிங் போத் இன்னிங்ஸுமே கொடுக்கலாம். பட் ஃபஸ்ட் பவுலிங் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் பெருசாக இல்லை இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. செகண்ட் பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மைக்கேல் நேசர் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் ஆர் ஃபஸ்ட் பவுலிங் போத் இன்னிங்ஸும் விசிஆர் கேப்டன் வந்து சூப்பர் பிக்கு. நீங்கள் மைக்கேல் நேசரை நாளைக்கு மேட்ச்சுக்கு ஸ்மால் லீக்கில் கூட ஒரு விசிஆர் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹென்ரிக் ஹியூஸ் செகண்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விசி. ஜாக் எட்வர்ட்ஸும் சேம் தான், ஃபஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் விசி. அகில் ஹுசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் 2 இன்னிங்ஸ்லுமே மினிமமாக 2 விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஆப்போசிட் டீமில் டாப்பில் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு ரைட் ஹேண்டர் வந்து இவர் எடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அகில் ஹுசைன் கிராண்ட் லீக்கு மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜஸாக பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ண சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா
5 to 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. 3 பிளேயர்ஸ் வந்து ஹீட்லேயும் 4 பிளேயர்ஸ் வந்து சிக்ஸஸ்லையும் இருக்காங்க. ஸோ இதில் நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு ஜாஸ் ஃபிலிப்பி மேலேருந்து நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹைடன் கர், மூணாவது பென் வாஷஸ். ஸோ இந்த 3 சிக்ஸஸோட பிளேஸ்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 பிளேஸ்லேருந்து மினிமமாக நீங்கள் 2 பிளேஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மைக்கேல் நேசர் வர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் ஃபிலிப்பி பேட்டில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃபிலிப்பி கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டுவாஷியஸ் அடுத்து ஃபிலிப்பி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பியூர் பேட்டர்ஸில் வின்ஸு மெக்ஸ்வீனி இருக்காங்க. பியூர் பவுலர்ஸில் பாட்லெட்ஸ் ஜான்சன் இருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்லேருந்து மினிமமாக நீங்கள் 4 மேக்ஸிமம் 5 வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ 4 பிளேஸ் வந்து நான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக சொல்லியிருந்தேன். 5வது ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிளேஸ் யாரெல்லாம் அப்படின்னா 1 2 ஸோ 3 4வது ஆப்ஷன் பாட்லெட் அப்படிங்கிற மாதிரி நான் வைக்கிறேன். உங்களுக்கு 5வது ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஹைடன் கர் ஸ்லைட்லி யோசிக்கலாம். டபுள் ஆப்ஷன் அப்படி இல்லைனா வின்ஸ் கூட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 50லேருந்து 75% யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பிளேஸ் இருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 3 சிக்ஸஸ் பிளேஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. 2 பிளேஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஹீட் சைடு வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இதில் டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாக் எட்வர்ட்ஸ், ரெண்டாவது போல் வால்டர். இந்த 2 பிளேயர்ஸ்க்கும் டபுள் ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 பிளேயர்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். இந்த 2 பிளேயர்ஸில் யார் வந்து எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு ஹீட்டு வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எட்வர்ட்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸும், சிக்ஸர்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா வால்டருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மற்றபடி இந்த 3 பிளேஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2 பிளேஸ் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜாக்சன் பேட் வந்து 11ல் ப்ளே பண்ணல. ஸோ இவருக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மைக்கேல் நேசர் கூட ஓரளவுக்கு 50% வந்துருவார். ஸோ நம்ம அதை பற்றி 2வது பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த 2 பிளேஸ் தான் இப்போதைக்கு இருக்காங்க. இந்த 2 பிளேஸ்லேருந்து 4 பிளேஸ் அப்படிங்கிற ரீசனுக்காக மினிமம் 2 மேக்ஸிமம் 3 போய்க்கலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்லேருந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்லாட்டு 3 பிளேஸ் வரைக்கும் நான் போய்க்கிடுவேன். ஜாக் எட்வர்ட்ஸு, மொய்சஸ் கென்டிக்யூஸ், மேட் ரென்ஷா அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பிளேஸை நான் டிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நான் சொன்னது தான் ஆல்ரெடி ஜாக் எட்வர்ட்ஸ் ஆர் போல் வால்டர் உங்களோட சாய்ஸில் விட்டுறேன். சரி, ஓகே. இப்போது 25லேருந்து 50% இருக்கக்கூடிய பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் மைக்கேல் நேசர் இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணல. அதனால் இப்போ வரைக்கும் 8% தான் இருப்பார். நான் ஆஃப்டர் லைனப் வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மினிமமாக 25% மேலே வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நேசர் இந்த ஸ்லாட்டில் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக 2 பிளேஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த 2 பிளேஸ் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் 4, அடுத்து 2, 8 பிளேஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு. லோ பர்சன்டேஜில் நிறைய பிளேஸ் இருக்காங்க. வாங்க அவங்கள பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கான லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7 பிளேஸ் இருக்காங்க. இதில் 4 பிளேஸ் வந்து பிரிஸ்பன் ஹீட் சைடு, 3 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 சைடும் இருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டபுள் ஆப்ஷனில் இருக்கக்கூடியது அல்சோ பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இவரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லா மேட்ச்சுமே கன்சிஸ்டன்சியாக ஆடி இருப்பார். வார்ம் அப் கேம்ஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக் பிக்கு, ஸ்மால் லீக்லாம் ட்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஃபிலிப்பி பெஸ்ட் பிக்காக இருப்பார். இவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தபடியாக டபுள் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கல ஜோயல் டேவிஸ் மட்டும்தான் இருக்கார். நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கம்பேக் மேட்சாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மன்ரோட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 பிளேயர்ஸ் வரைக்கும் டிஃபால்ட்டாக ட்ரை பண்ணி ஆகணும். ஒன்று டாம் அல்சோப்பு, ரெண்டாவது நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸுமே வந்து ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து மெயின் பவுலர்ஸாக இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கல பேட்டர்சனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா கிடைக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா 1 2 ஸோ 3வது ஆப்ஷன் வந்து ஸ்வெப்சன்னு போகிறது ஒரு டீசெண்டான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் முன்ரோ போகிறேன், முன்ரோ கம்பேக் கொடுப்பார் அப்படின்னா முன்ரோட்டை கூட நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பேஸ் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் ஃபிலிப்பை ட்ரை பண்ணி ஒரு விசியாகவும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொய்சஸ் கென்டிக்யூஸ், முன்ரோ, மெக்ஸ்வீனி அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸும். ஆல்ரவுண்டர்ஸில் மைக்கேல் நேசர், அடுத்து மேட் ரென்ஷா, ஜாக் எட்வர்ட்ஸ், ஹைடன் கர் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டுவாசியஸ், அக்கீல் ஹுசைன் கொஞ்சம் ரிஸ்கியாக,
ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா சேவியர் பாட்லெட் சேஃபாக வந்து போயிருக்கும். கேப்டன் வாசியஸ், வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் ஃபிலிப்பி அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ரிஸ்க் யாரெல்லாம் இருக்கா உள்ள அப்படின்னு நம்ம பார்க்கல. இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பிக் பண்ணியிருக்கோம். மைக்கேல் நேசன் மட்டும் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக வந்து டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், ஐடியாஸும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.